இந்திய அணி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரசிகர்களுக்கு இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி விராட் கோலி T20 தொடர்லேருந்து ஓய்வு பெறவதாக அறிவிச்சிருந்தார். அதே நிலையில் அதுக்கு ஒரு கோப்பை வெல்றதுக்கான முக்கியமான தொடரில் எல்லா எல்லா மேட்ச்லேயும் அசத்துன ரோஹித் சர்மா அவரும் ரிட்டையர்ட் அறிவிச்சங்காட்டி தொடர்ந்து ஒரு 2 சீனியர் பிளேயர் இந்தியா டீமுக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுங்கிறது ரசிகர்களுக்கு நம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஏன் ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அடுத்து 2026 வேர்ல்டு கப் மட்டும் அவங்க 2024 ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏன் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னு அவங்க ஒரு இந்தியன் டீமில் ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து இதனால் ஜிம்பாப்வே செலெக்ஷன் அப்போயே தெரிஞ்சு ஏன்னா ஒரு சுமன் கில் மாதிரி ஒரு யங் கேப்டனுக்கு கேப்டன்சி கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போதே தெரியும். ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப்போட அவரும் தன்னோட பயணத்தை முடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த அப்படி அவரும் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ண போகிறாரு. அவருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக அவருக்கு ஒரு மாற்று கேப்டனாக சுமன் கில்லை இந்திய அணி எதிர்பார்த்து அவர் ஜிம்பாப்வே தொடரில் நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்குது. இதை தொடர்ந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாங்கன்னு தோணுது. குறிப்பாக சொல்ல போனால் ஜடேஜாவும் இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு T20லேருந்து இதை தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 50 கோப்பையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லேயும் டெஸ்ட்டுக்குன்னு தனி ஸ்பெஷலிஸ்ட் உருவாக்க போகிறாங்க. டெஸ்ட் தொடர்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறது வரப்போகிற நாட்களில் எதிர்பார்க்கப்படலாம். இப்படி ஒரு லெஜெண்டரி பிளேயர் ரிட்டையர் ஆகிறது இந்தியன் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான டேலண்டடான பிளேயர்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறதுங்கிறது நம்பவே வருத்தம் கழிச்சாலும், ஆனால் அதே சமயம் ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நடனம் மட்டும் கருதாமல் ஒரு யங் பிளேயர்ஸ் நலனையும் கருதி இந்திய நலனையும் கருதி வழிவிட்டது நல்ல விஷயம்.